அத்தை, நிலா வா, நிலா உள்ள வா. அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? அதுவும் இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமே? அண்ணி ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா? ஏதாச்சும் இருந்தா போன்ல சொல்லியிருப்பாங்களே. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் உன்னை அனுப்பி வச்சிருக்க மாட்டாங்க. என்ன அத்தை? அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்லி விடல. நான் தான் உங்களை பார்க்கணும்னு வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? ஆமாட்ட, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அத்தைய போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவேன்ட்டு கிளம்பி வந்தேன். அது சரி, என்ன பார்க்கவா? இவ்வளோ நேரத்துக்கு அப்புறவு என்ன பார்க்க வந்திருக்கேன்னா அந்த அத்தைய ரொம்ப தேடி இருப்ப போலையே. ஆமாட்ட, நான் உங்களை பற்றி தான் வீட்டில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அத்தை இந்நேரம் சாப்பிட்ருப்பாங்களா, தூங்கியிருப்பாங்களா, இல்லை எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு எனக்கு உங்கள் ஞாபகமாகவே தான் இருந்துச்சு. அதான் எதுக்கு அங்கே இருந்துக்கிட்டே உங்களை நினச்சி கவலைப்பட, ஒரு 8 வந்து பார்த்துட்டு போயிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஐயோ, என் மருமவ என்ன நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டுட்டா. ஆமாம் மருமோளே, நான் என்னத்தை நினச்சி கவலைப்பட போகிறேன்? அது ஒன்றும் இல்லைட்ட, நான் இப்போ எப்படி உங்களை நினச்சி வீட்டில் இருந்து கவலைப்படுறேனோ அதே மாதிரி நீங்களும் என்னை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்களோன்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை மருமோளே, நீ கேட்குற விதத்தை பார்த்தா நீ என்னமோ என்ன தேடி வந்த மாதிரி இல்லை, யாரையோ தேடி வந்து என்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். அது அத்தை, நம்ம அம்மா தான் பார்க்க வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? இப்போ எப்படி சமாளிக்க? அத்தே, என்னதே என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க? நான் யாரை பார்க்க வந்தேன்? எனக்கு இந்த வீட்டில் பார்க்க உங்களை தவிர வேற யாரத்தே இருக்கா? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். எனக்கு உங்களை தான் ரொம்ப தேடி கிடந்துச்சு, அதான் வந்தேன். எனக்கு வேற யாரையும் தேடி வரல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரையோ தேடி வந்து உங்ககிட்ட அவங்கள பத்தி கேட்கறதுக்காக ஒன்றும் உங்களை பார்க்க வந்தேனே, நான் எந்த பொய்யும் சொல்லலத்தே. உண்மையிலே உங்களை தேடி தானே நான் வந்தேன். சின்ன பிள்ளைங்கிறது அப்பப்போ நிரூபிச்சிடுறா, அதான் அவளே சொல்லிட்டா, அப்புறம் என்ன? ஆமாம் மருமகளே, நீ என்ன தேடி தான் வந்த? நான் தான் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டேன். இந்த அத்தையை தான் உனக்கு ரொம்ப தேடி கிடந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இந்த அத்தையை தேடி வந்திருக்கேன். ஆமாத்தே ஆமாத்தே, எனக்கு உங்களை தான் தேடி கிடந்துச்சு, அதான் வந்தேன் பார்த்துக்கோங்க. அதான் நீ என்ன பக்கம் தான் வந்தேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அது நீங்க என்ன நம்பாத மாதிரியே கேட்டீங்களா, அதுக்கு தான் நான் கேட்டேன். அது எப்படி? யா மருமோல நான் நம்பாம இருமானா? யா மருமோ என்ன பக்கம் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, வேற யாரையும் பார்க்க இங்க வரலையே. சரி மருமோல, என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்க, உட்காரு, அத்தை போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது எப்படி? என் மருமவை என்னை பார்க்க இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்கா, அவளுக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? நீ இரு, நான் போய் உனக்கு காஃபியும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொண்டுட்டு வரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். இந்த மருமவா இருக்கும்போது நீங்க போய் காஃபி போட்டா அது நல்லாவா இருக்கும்? இந்த பாருங்க, இப்பதான் நான் இருக்கேன்ல, அதனால நானே போய் காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன். நீ காஃபி போட போறியா? ஏன் மருமோளே, நானே போய் போட்டு வரேனே, உனக்கு எதுக்கு சிரமம்? ஏன் நான் காஃபி போடக்கூடாதா? இதுல என்னத்தையும் சிரமம் இருக்கு? என் அத்தைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் தான் செஞ்சு கொடுப்பேன். இந்த மருமவை இருக்கிற வரைக்கும் என் அத்தை எந்த வேலையும் பார்க்க கூடாது. சரியாத்தே, நான் இப்ப காஃபி போட்டு வருவேனா, நீங்க குடிப்பீங்களா? சரி மருமோளே, நீனே போய் காஃபி போடு, இந்த அத்தை குடிக்க. சரியா? சரிங்க. ஆமா, மாமா வீட்டில் தான் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க? அத்தைக்கிட்ட வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அத்தை என்ன ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு வம்பு, நம்மளே கண்டுபிடிப்போம். அத்தை, என்ன மருமோளே, கிச்சன் எங்க இருக்குன்னு தெரியலையோ? அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் முதல்ல உங்க வீட்டில் வந்து காஃபி போட போறேன், அதான் உங்களுக்கு மட்டும் போடவா இல்லை உனக்கும் சேர்த்தே போடு மருமோளே, 2 பேரும் சேர்ந்தே காஃபி குடிப்போம். எனக்கும் சேர்த்து போடுறத. அப்புறம்
வீட்டில் வேற யாராச்சும் இருந்தா அவங்களுக்கும் சேர்த்து போட்டுருவல்ல. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் நீங்க தான் போய் கிச்சன்ல நிக்கணும். அதுக்கு தான் சொன்னேன். வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்க, அவங்களுக்கும் சேர்த்து நான் காஃபி போட்டுறேன். நீ யாரை கேட்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? இந்த வீரப்பையில பார்க்க வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ அலும்பு பண்ணிக்கிட்டு நிற்கிற. இப்போ அவன் இங்கே இருக்கானா இல்லையான்னு உனக்கு தெரியணும். அதுக்கு தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அத்தே என்னதே அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து நான் காஃபி போட்டுருவேனே. யாரெல்லாம் அத்தே வீட்டில் இருக்கா? ஐயோ, என் மருமவை போகிற காஃபியை குடிக்க இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து வைக்கலையே. இந்த பாரு மருமவளே, இப்போதைக்கு நீயும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம். அதனால நம்ம 2 பேத்துக்கும் மட்டும் போடு மருமவளே காஃபி. அப்போ மாமா வீட்டில் இல்லையா? இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்களே. இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வரலனா எங்கே போயிருக்கோம் மாமா? என்னாச்சு மருமவளே, காஃபி போட போகல? இதோ போகிறேன். நீ காஃபி போட்ட வரைக்கும் போதும், இங்கே வா. அத்தே எனக்கு எல்லாம் தெரியும் மருமவளே, தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன், இங்கே வா. அத்தை என்ன இந்த பையன் இன்னமும் உங்ககிட்ட பேசல? உங்க பையன் என் முகத்தையே பார்க்க மாட்டேங்காரு, இதுல பேச வேற செய்யறாராக்கும். ஒரு மனுஷன் வீம்பு பிடிக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு வீம்பு பிடிக்க கூடாது. கேட்டீங்களா? டெய்லி ஏதோ என்னை தேடி கிடக்குற மாதிரி வீட்டுக்கு என்னை பார்க்க வந்துடுறாரு. சரி, நான் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு என்னை பார்க்க தான் வந்திருக்காருன்ட்டு பக்கத்துல போனா டக்குனு மூச்சு திருப்பிக்கிறாரு. இதெல்லாம் நல்லவா இருக்கத்தே சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நான் அவரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கு அவ்வளவு விஷயத்தையும் மறைச்சேன். வேணுக்குன்னு நான் மறைச்சேன், ஆனா கொஞ்சம் கூட மனம் இறங்க மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு வீம்பு பிடிச்ச மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நல்ல புள்ளைய பெற்று வச்சிருக்கிய புள்ளைய. ஏண்டி என் பிள்ளைக்கு என்ன குறை? ராசா மட்டும் இருக்கிறான் என் பிள்ளை. என்ன அவங்க அப்பாவை மாதிரி கொஞ்சம் முன்கோபி. ஒரு விஷயத்தை பிடிச்சன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு நிற்பான். ஆனா மற்றபடி என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தான். அவனை சமாதானப்படுத்த உனக்கு தெரியல. அவன் தான் கோவமா இருக்கான்னு தெரியுதுல. அவனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி உன் வழிக்கு கொண்டுட்டு வர நீ தான் பார்க்கணும். அதுக்கான சாமர்த்தியம் வாங்கிட்டே இல்ல. அதுக்குன்னு என் பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இதுக்கு மேலாம் உங்க பையனை யாராலுமே சமாதானப்படுத்த முடியாது. நானும் என் பக்கம் இருக்க நியாயத்தை எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்க. ஆனா உங்க பையன் வீம்பு பிடிச்சிக்கிட்டு எதையுமே காதுல வாங்க கூடாதுன்ட்டு இருக்காரு. சரி, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், என்ன அதுக்காக மன்னிச்சிருக்கேன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா உங்க பையன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்காரு. இப்படி எல்லாத்துக்கும் விரும்பாப்பு பிடிச்சிக்கிட்டே இருந்தா எப்படித்தான் என்னால சமாதானப்படுத்த முடியும்? இதுல வேற எனக்கு சாமத்திரியம் பத்தலன்னு சொல்றாங்க. புள்ளைய பத்தி எல்லா விஷயமும் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே இந்த கேள்வியை என்கிட்ட நீங்க கேட்க கூடுமா? அடியே, நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் கேட்கிறேன். ஏண்டி இப்படியே அவன்கிட்ட பேச்சுவார்த்தையே நடத்திக்கிட்டே இருந்தேன்னா அவன் எப்படி உன்னை திரும்பி பாப்பான்? அத்தே என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. புரிஞ்சிருந்தாதான் இந்நேரத்துக்கு நீ அவனை சமாதானப்படுத்திருப்பியே. அட மருமவளே, அவன் நீ பண்ணது தப்புன்னு நினைச்சுக்கிட்டு தான் அதையே நினைச்சு உன்கிட்ட பேசாம வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நீயும் அவனை பார்க்குற நேரமெல்லாம் அந்த விஷயத்தையே ஞாபகப்படுத்துற. நடந்து முடிஞ்ச விஷயத்தையே பத்தி மறுபடி பேசிக்கிட்டு இருந்தா அவனுக்கு அந்த ஞாபகம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி மன்னிக்கணும்னு அவனுக்கு தோணும்? நீ அவனை பார்க்கும்போது அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பேசணும். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வழி, அவனுக்கு என்ன வீக் பாயிண்ட் இருக்கோ அந்த வீக் பாயிண்ட்டை பயன்படுத்தி அவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு அப்படி யோசிச்சு இந்நேரத்துக்கு செயல்பட்டு இருந்தேன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு அவன் உன் வழிக்கு வந்திருப்பான். அதை விட்டுவிட்டு உடஞ்ச டேப்காரே மறுபடி நீ அவன் பக்கத்துல வர நேரமா ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்படி அவன் சமாதானமாவா? அத்தே நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? புரிஞ்ச மாதிரி தான். நல்ல மருமவ என் மருமவளே, உன்னை நம்பி இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி நிறைய பேரம் பேத்தியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். நீ இப்படி போனா எப்போ அவனை சமாதானப்படுத்தி உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் ஆசையை நிறைவேற்ற? போங்கதே, நானே எப்படிதான் உங்க பையனை சமாதானப்படுத்தி பழையபடி பேச வைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல கல்யாணம் பேரன் பேத்தி நடக்கிற விஷயத்த சொல்லுங்க. நானும் இங்க மனம் வந்து போய் இருக்கேன். இதுல இக வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி வேடிக்கை பார்க்கறாங்க. இதெல்லாம் நல்லாவா தான் இருக்கு? நான் சொன்னதெல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும். என்ன பண்ண, இப்படி ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு நான்லாம் இப்படி ஆசைப்படக்கூடுமா? அத்தை இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அட மருமகளே, அவன் நெருப்புன்னு தெரியுது. நெருப்பை நம்ம அணைச்சாதான் நமக்கு நல்ல வழி பிறக்குன்னா அதை அணைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. ஐயோ என் தங்க மருமகளே, இதுக்கப்புறம் இந்த அத்தையை எதுவும் சொல்ல வச்சிடாத. ஏன்னா அவன் எனக்கு புள்ள. இதுக்கப்புறம் சொன்னா அது நல்லா இருக்காது பத்துக்க. நீ தான்
எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட பக்குவமா பேசி உன் மேல இருக்க கோவத்தை குறைக்கிறதுக்கான வழியை பாரு. இல்லைன்னு நினைச்சுக்க, அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு வீம்பு பிடிச்சிக்கிட்டே திரிவான். நீ ஏன் காலத்துக்கு அவனை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடி இப்படியே அலைய வேண்டிதான். அதுக்கப்புறம் எப்போ நீங்க 2 பேரும் சமாதானமாகி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசையை நிறைவேத்த? அத்தகாரு, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க பத்துக்கங்க. இன்னைக்கு மட்டும் உங்க பையனை என் வழிக்கு கொண்டுட்டு வரல, அப்புறம் இது எனக்கு பெருத்த அவமானமா போயிடும். இத்தனை நாள் ஆச்சு, ஆனா எனக்கு இந்த யோசனை வரலையே. ஆமத்தே, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி யோசனைலாம் வருது? எல்லாம் அனுபவம் தான். ஓஹோ, அதனாலதான் மாமா இவ்வளோ நாளாயும் இந்த அத்தை மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களோ. இந்த ஆராய்ச்சி உனக்கு இப்போ ரொம்ப முக்கியமா? ஏன் கதையை விடு, உன் கதை என்ன? இப்போ என்னதான் பண்ண போற? அதுக்கு வழி சொல்லு. கிரேட் இன்சல். இந்த பாருங்கத்தே, இனிமேலும் உங்க மகனை நான் விட்டு வைக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு நான் ரூமுக்குள்ள போய் அவரை படுத்துற பாடல நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள என் முந்தானையே பிடிச்சிக்கிட்டு ஏனிலான்னு என் பின்னாடி வர வைக்கிறேன். மர்மூலே இல்லதே, இதுக்கப்புறம் உங்க மகனை நான் விட போறது இல்ல. நான் ரூமுக்குள்ள போனதும் உங்க பையன் அம்மா அப்பான்னு கத்துவாரு. நீங்க மட்டும் ரூமு பக்கம் வந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அப்புறம் நான் மருமகளா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஐயோ மர்மோலே, உள்ள போய் எந்த வேண்டாத வேலையும் பார்த்துறாத மர்மோலே. நான் உன்னை அவனை சமாதானப்படுத்ததை மட்டும்தான் சொன்னேன், வேற எதுவும் பண்ணிடாத. முடியாதத்தே, முடியாது. இந்த பாருங்கத்தே, உங்களுக்கு பேர பிள்ளைய பார்க்கணுமா வேண்டாமா? என்ன இதையே சொல்லி மிரட்டுறா? ஆமாமா, பார்க்கணும். ஆசை இருக்குல்ல, அப்புறம் என்ன? இங்க என்ன நடந்தாலும் சரி, நீங்க எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு உங்க பையனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். வரட்டா? அடியாத்தி, இன்னைக்கு இவ போற பக்கம் ஒன்றும் சரியில்லையே. டே வீரா, வீம்பு பிடிச்சிக்கிட்டா தெரிஞ்ச உனக்கு என் மருமவ தாண்டா சரி. அந்த வாரா அவளை சமாளி ஃபர்ஸ்ட். ஏண்டா என்னை விட்டு போயிருவியா மச்சா நீனே? ஆமா, நான் கோவப்பட்டேன் தான். நான் ஏன் கோவப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சவங்க என்கிட்ட போய் சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியல. தெரிஞ்சுக்கிட்டே அந்த தப்ப ஏன்டா பண்ண? அதனால தானடா நான் உங்ககிட்ட பேசாம இருந்தேன். பேசாம என்ன நான் காலத்துக்கு இப்படியே இருந்துட போறேன் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் நானே வந்து உங்ககிட்ட பேச போறேன். அதுக்குன்னு நீ எவ்வளவு பெரிய முடிவு எடுப்பியா? யாரு கேட்டுட்டு அந்த முடிவு எடுத்த நீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளவுதானடா மச்சான். நீ அவ்வளவுதான் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டியாடா? என்னால மட்டும் ஒண்ணு பார்க்காம பேசாம இருக்க முடியுமா? நானும் அதை நினைச்சு வேதனைப்படுத்த செய்யறேன். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு உன்ட்டு பேசாம இருக்குது. ஆனா உனக்கு மட்டும் ஏன்டா அப்படி தோணல? போறானா, என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றான். பாக்குறேன்டா, நீ என்னை விட்டுட்டு எப்படி போறேன்னு பாக்குறேன். பாரு என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா மச்சான். போறான், நம்மளா எப்படி சொல்லிட்டு போறான். பாத்துக்கிறேன்டா அவனை. ஐயோ மாமா, என்கிட்ட இத்தனை நாள் பேசாம என்னை என்ன பாடுபடுத்தின. இதுல நான் செய்யாத தப்புக்கு தண்டனை வேற. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்து. இன்னைக்கு உன்னை நான் உசுப்பேத்தி வேடிக்கை பார்க்கல. நான் இந்த வீராவோட பொண்டாட்டி இல்லை. இத வரேன். மாமா நிலா, அம்மா எதுக்கு இந்த நேரத்துல இவ அங்க வந்திருக்கா? இப்பதான் ஒருத்த என்ன உயிரோட சாகடிச்சுட்டு போயிருக்கான். அடுத்து நீ நீ என்ன சொல்லி என்ன காயப்படுத்த வந்திருக்க நிலா? எதுக்கு இப்படி மாறி மாறி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? என்னால முடியல. மாமா மாமா என்ன என்ன மாமா, எதுக்கு இப்ப மூஞ்சி திருப்பிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? அதுவா மாமா, உங்களுக்காக நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. இந்தாங்க குடிங்க. எனக்கு வேண்டாம். மாமா ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? நான் காஃபி போட்டா உங்களுக்கு பிடிக்கல மாமா, அதுக்காக தான்
நான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் மாமா, இந்தாங்க இந்த காஃபியை குடிங்களேன். அதான் வேண்டான்னு சொல்றேனே, அப்புறம் என்ன? மாமா இந்த பாரு நீலா, எனக்கு இப்ப கொஞ்சம் மனசு சரியில்லை. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன். நீ போ நீலா. எனக்கு தெரியும் மாமா, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு. உங்களுக்கு இன்னும் என் மேல உள்ள கோபம் போகல, அதனால தானே இப்படி சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா இப்போ எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. இது வேற ஒரு டென்ஷன். நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னால உன்கிட்ட எதுவும் பேச முடியாது. நீ பேசாம வீட்டுக்கு போ. நான் தான் காலையில வந்து பேசுறேன்னு சொல்றேனே, அப்புறம் என்ன? எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். நீ போ வீட்டுக்கு. அதான் உனக்கு என் மேல கோவம் இல்லைன்னு சொல்றல மாமா, அப்புறம் எதுக்காக டென்ஷனா இருக்க? நீ என்கிட்ட போய் தானே சொல்ற. இன்னும் உனக்கு என் மேல கோவம் இருக்கதான் செய்யுது. ஆனா அது எதுக்காகன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கோவத்தை எப்படி சரி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற? உங்க டென்ஷனை இன்னைக்கு நான் சரி பண்ண போறேன்னு சொன்னேன். இவ என்ன சொல்ல வரா? ஏய், என்னடி? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ மாமா, உனக்கு இன்னமா புரியல? நீ தானே மாமா நான் கோவப்படுற நேரம்லாம் என்ன நீ இப்படிதான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த ஒரு வாரமா நான் அப்படி உன்னை சமாதானமே பண்ணல. அதனால தானே இப்ப நீ என் மேல கோவமா இருக்க. அதுக்காக தான் இந்த ஒரு வாரமா என் மாமாவை நான் எவ்வளோ டென்ஷன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கோவப்படுத்தியிருக்கேன். அது எல்லாத்தையும் இன்னைக்கு மொத்தமா சரி பண்ணிடலான்னு வந்திருக்கேன். அது நிலா, அதெல்லாம் இப்ப எதுவும் வேண்டாம். சொன்ன கேளு. இப்போ நான் அதை பத்தி எதையும் யோசிக்கல. நான் தான் சொல்றேனே, இது வேற ஒரு டென்ஷன். நீ வீட்டுக்கு போ. இப்ப நீ எதுவும் பண்ண வேணாம். நீ போ. முடியாது. நீங்க இப்படி சொன்னா நான் போயிடுவேனா? எனக்கு தெரியும். நானே வந்து உங்களை சமாதானப்படுத்தணும். அதுக்காக தானே நீங்க இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என் மாமா பத்தி தெரியாது. முடியாது. இன்னைக்கு என் மாமாவை நான் சமாதானம் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன். அது நிலா, நான் சொல்றது கேளு. வேண்டாத வேலை எதுவும் பார்க்காத. என்னை கோவப்படுத்தாம தயவு செய்து தள்ளி நில்லு. போ. பொறுமையா சொல்றேன். சொன்ன உடனே கேளு. தள்ளி நில்லு நிலா, வேண்டாம். நீ எதுக்கு வேணான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும் மாமா. வெளியில அத்தை இருக்காங்களே, ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு நினைச்சுதானே இப்போ வேண்டான்னு சொல்ற. அதை பத்தி நீ கவலைப்படாத மாமா. அத்தையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சமாளிச்சுப்பேன். இப்போ என் செல்ல மாமாவை இந்த வீரா பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்துறேன்னு பாரேன். நிலா, என் நிலைமை தெரியாம என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. கோவத்தை கலறிறத தள்ளி போ. போ நிலா. நான் போக மாட்டேன். இந்த பாரு மாமா, எனக்கு உன்னை இப்படி பார்க்க பிடிக்கவே இல்லை. எனக்கு என் வீரா வேணும். என் வீர மாமா எப்போதும் என்கிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாண்டு ஜாலியா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு கஷ்டமா இருக்கு உன்னை இப்படி பார்க்க. இந்த பாரு மாமா, இந்த ரூமை விட்டு நான் போறதுக்குள்ள உன்னை என் பழைய வீராவை மாத்தாம நான் போக மாட்டேன். உன்னை எப்படி சமாதானம் பண்ணணும்னு நீ எனக்கு தெரியும். இத்தனை நாளா எனக்கு இந்த யோசனை வரல. இப்பதான் எனக்கு தோணி இருக்கு, என் மாமா ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்காருன்னு. இன்னைக்கு நான் உன்னை சமாதானம் பண்ணாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நிலா, நான் சொன்னா புரிஞ்சுக்க. உன் மேல எனக்கு இப்ப எந்த கோவமும் இல்ல. இப்போ உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது உன்னோட பழைய வீராதான். எப்போதும் போல உன்கிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சு உன் கூடயே நான் இருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ இது வேண்டாம். புரிஞ்சுக்க. அதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. எனக்கு தெரியாது என் மாமா பத்தி. என் மாமா என்னைக்குமே என் மேல கோவப்படாது. அது நான் அன்னைக்கு மறைச்சது தப்பு. அதனால தான் நீங்க இது நாள் வரைக்கும் கோவமா இருந்தீங்க. எனக்கு தெரியாதா? ஆனா இப்பதான் கோவம்லாம் போயிட்டுல மாமா. அப்புறம் என்ன, என்கிட்ட சந்தோஷமா பேசலாம்ல. ஐயோ, நான் சொல்றது இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள. சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறா. நான் எப்படி இவளுக்கு புரிய வைக்க? உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. இப்போ என் கவலையெல்லாம் முத்துப்பாண்டிய நினைச்சுதான். இப்ப நான் என்னதான் இவகிட்ட சொல்லி சமாதானம் பண்ண? எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாளே. மாமா மீரா, அறிவில்லடி உனக்கு? ஒரு தடவை சொன்னா புரியாது. நீ என்ன சின்ன பிள்ளையா? ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா நிதானமா எடுத்து சொல்றதுக்கு.
ஒரு மனுஷன் எந்த நேரத்துல எந்த நிலைமையில இருக்கான்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும். நான் தான் இப்ப இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேனே, சொல்லியா உனக்கு புரியலனா? இல்ல, நான் சொல்றது உனக்கு புரியுது. எல்லாம் துமிழ். இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு உன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆ, ஏண்டி ஏன் இப்படி என்ன சாகடிக்கிற? என் நிலைமையில இருந்து இந்த வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் யோசிச்சு பாக்குறீங்களாடி? எல்லாரும் அவங்க உங்க பக்கம் இருக்க நியாயத்தை மட்டும் சொல்றீங்களே, அப்ப நான் பட்ட வலியும் வேதனையும் யார்கிட்ட நீ சொல்லி அழுவ? நான் உங்களை விட பல மடங்கு வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. நீங்க என்கிட்ட சொன்ன பொய்ய மறக்கவும் முடியாம, உங்ககிட்ட பேசவும் முடியாம, எங்க அம்மாவோட இழப்பை என்னால தாங்கிக்கவும் முடியாம நான் என்ன பாடுபடுதுன்னு எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஏண்டி அது மட்டும் உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். எனக்கு யாரு மேலையும் எந்த பன்மமும் இல்ல. உங்க மேல இருக்கிறது சாதாரண கோபம். கொஞ்ச நாள் விட்டா அதுவே சரியாயிடும்னா உங்களை விட்டு தள்ளி தள்ளி இருக்க. அதையும் உங்களால ஏன் புரிஞ்சுக்க முடியல? உங்ககிட்ட என்னடி சொன்ன? எனக்கு இப்ப உங்க மேல கோவம் இல்ல, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னேன். எதுக்கு இப்படி பண்ற? ஆ, அப்போ நான் உன்னை இதுக்காக தான் காதலிச்சேன், அப்படித்தானே? போய மூடு நிலா. இன்னைக்கு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஆ, இப்படி எல்லாம் நீ என்கிட்ட நடந்துகிட்டேனா எல்லாம் சரியாயிடுமா? எல்லாம் மறந்துடுவேன் நானே. ஆ, அப்போ நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணுங்க, பண்ணிட்டு இப்படி என் பக்கத்துல வந்து நீ குறைஞ்சுக்கிட்டு நின்னா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அது எப்படி உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு வந்துடுவேன். அப்படி நினைச்சுதானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது பாரு, இது அப்புறம் இது மாதிரி ஏதாச்சும் என் பக்கத்துல வந்து பண்ணிக்கிட்டு நின்ன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வந்துட்டான் இப்படியே குறைஞ்சுக்கிட்டு. வேற ஏதாச்சும் பேசணும்னா இங்க இருந்து ஒழுங்கா போயிரு. என் கோபத்தை கலப்பிடாத. போய் வெளியே. என்ன பத்தி உன் மனசுல இப்படிதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அங்க வந்திருக்கவே மாட்டேன். இது நாள் வரைக்கும் நான் செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் உன் மனசு வேதனை பற்ற கூடாதுன்னு எத்தனையோ தடவை உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு பார்த்துட்டேன். ஆனாலும் உன் மனசு இறங்கவே இல்லை. நான் ஒண்ணு வேணுக்குனே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கல. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரி பண்ணி எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து வாழணும்னு நினைச்சுதான் உன்கிட்ட இப்போதைக்கு எதையும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா நீ அத கூட புரிஞ்சுக்காம என்னை இப்படி மோசமா பேசிட்டல்ல. உன்கிட்ட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? எவ்வளவு வலியை அனுபவிக்கிறேன் தெரியுமா? ஒரு வார்த்தை சரி நிலா, இது வரைக்கும் நடந்தது நடந்துச்சு, இதுக்கப்புறம் எதையும் என்கிட்ட மறைக்காதுன்னு அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்ப நான் இந்த நிலைமையில வந்து நான் நின்று இருக்க மாட்டேன். ஒன்னு தோல்ல பண்ணி இருக்க மாட்டேன். அது அது இல்லடி நிலா. வேண்டாம் மாமா, விடு. இனி எதையும் பேசி புரிய வைக்க வேண்டாம். நான் என் மாமா மேல எப்போதும் கோவப்பட மாட்டேன். என் மாமா ஒண்ணு பண்ணினா அதுல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும். என் மாமாவை நான் நம்புறேன். என் மாமா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த காலமும் என் மாமா மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். என் மாமாவை புரிஞ்சுக்காம இருக்கவும் மாட்டேன். என் மேல உனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்போ என்ன தேடி வா மாமா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். எப்போதும் என்னால உன்னை மறக்கவும் முடியாது, உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவும் முடியாது. எனக்கு நீ வேணும். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியாது. நீ எனக்கு வேணும் மாமா. உனக்காக இந்த நிலா எப்போதும் காத்துக்கிட்டு இருப்பா. உனக்கு என் மேல எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப என்ன தேடி வா மாமா. நான் இனிமேல உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். கண்ணு முன்னாடியே வந்து நிக்க மாட்டேன். நீ என்னை தேடி வர்ற வரைக்கும் இந்த நிலாவோட மூச்சு காத்து கூட உன் பக்கம் வராது. ஏன் நிலா, ஏன் போகாதடி, இப்படி பேசிட்டு போகாத நிலா. இன்னும் தெரியாம பேசிட்டேன்டி நிலா. ஐயோ, நான் எதுக்கு இவகிட்ட இப்படி பேசினேன்? ஒரே வார்த்தை
நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீ என் அம்மா என்கிட்ட வைக்கலன்னு இப்படி மூஞ்சல் அடிக்கிற மாதிரி கேட்டுட்டா. அப்போ நான் இவன் மேல நம்பிக்கை வைக்கலையா? இவளை நான் நம்பலையா? நான் நம்பி இருக்கணும். என்ன நடந்தாலும் என்னையிலும் தப்பு பண்ண மாட்டான்னு நான் நம்பி இருக்கணும். என்கிட்ட என்னையிலும் எதையும் மறைக்க மாட்டான்னு நான் நம்பி இருக்கணும். என்னை இப்படி கேட்டுட்டல. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எதையும் புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்னு என்னையிலும் உன்னை பத்தி என்னை அப்படி கேட்ட எனக்கு அறிவு கெட்டு போச்சு. அறிவு கெட்டு போச்சு. நான் கேட்டிருக்க கூடாது. தப்புதான், தப்புதான். நான் ஏண்டி ஒண்ணு நம்பாம போயிட்டேன். எதுக்கடி ஒண்ணு நம்பாம போயிட்டேனா? என்ன மன்னிச்சிரடி, என்ன மன்னிச்சிரடி நீனா. கண்ணா, கண்ணா, ஆமா, ஆமா, நீங்க நீங்களே என்ன கூப்பிட்டீங்க. அம்மா, அம்மா என்ன கூப்பிட்டாங்க. அம்மா, அம்மா, கண்ணா, கண்ணா, ஏன்டா அழுகுற? நீ அழுதா அம்மாவால தாங்கிக்க முடியாதுல்ல? அம்மா, அம்மா, நீங்களா என்கிட்ட பேசுறீங்க? எங்கம்மா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குமா? உங்க மாடியில சாஞ்சு வாழணும் போல இருக்குமா? எங்கம்மா இருக்கீங்க? கண்ணா, அழுகாதடா கண்ணா. அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடயே தான் இருக்கேன். இப்போ ஏமா எனக்கு இப்படிலாம் நடக்கு? நான் இது வரைக்கும் யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தினது கிடையாது. ஆனா இப்போ எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன், எல்லாரையும் அழ வைக்கிறேன். எனக்கு என்ன பிடிக்கவே இல்லம்மா. நான் ஏமா இப்படி பண்றேன்? நான் தப்பு பண்றேனாம்மா? எது சரி எது தப்புன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. என் கண்ணன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். எல்லாரையும் சந்தோஷமா தான் வச்சுப்பான். இப்போ நீ இப்படி இருக்கனா அதுக்கு காரணம் நீ இல்லை கண்ணா. உன்னை சுற்றி சூழப்பட்ட சதி. அந்த சதினால தான் இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அம்மா, உன் கூட இப்போ நான் இல்லைனாலும் பல நம்பிக்கையான உறவுகளை உன்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்கங்கண்ணா. அதில் நிலாவும் ஒன்று. நிலா உன்னோட உசுருக்கண்ணா. உனக்கு சொந்தமானவா. அவ தான் உனக்கு எல்லாமே. அவளை மட்டும் நம்பாமல் போயிடாத கண்ணா. அவள் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நிலாவை என்கிட்ட அனுப்புறது நீங்களா? என்னம்மா, என்ன சொல்றீங்க? கண்ணா, உன்னை சுற்றி பல சதிகள் நடக்கு. உனக்கான ஆபத்து உன்னை தேடி வருது கண்ணா. நிலா உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவள் தான் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிறா. அவள் தான் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு. அவளை விட்டுறாத. இந்த அம்மா சீக்கிரம் உன்னை தேடி வரப்போகிறேன். இந்த அம்மா உன் கூடயே இருக்க போகிறேன். கவலைப்படாத கண்ணா. நான் உன்கிட்ட இல்லைன்னு கவலைப்படாத. சீக்கிரம் அம்மா உன்கிட்ட வந்துடுவேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் என் கண்ணனுக்கு எதுவும் ஆபத்து வராது. என்ன சொல்றீங்கம்மா? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, நீங்க என் கூடயே இருங்க, போயிடாதீங்கம்மா. அம்மா, அம்மா, போயிடாதீங்கம்மா. அம்மா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா.